இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. நெருங்கும் தேர்தல், வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி வாக்கு சேகரிப்பதற்காக இன்று புதுச்சேரி வருகை தந்தார். பிரதமர் கலந்து கொள்ளும் சாலை வளத்தில் சுமார் 30,000க்கும் மேற்பட்ட பாஜகவினர், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். 2026 சட்டமன்ற தேர்தல் 5 மாநிலங்களுக்கு நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி தொடர்ச்சியாக தேர்தல் நடைபெறும் மாநிலங்களில் பரப்புரை மற்றும் பொதுக்கூட்டங்களில் கலந்து கொள்கிறார். புதுச்சேரி மாநிலத்தில் ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் பிரதமர் மோடி தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று மாலை சாலை வலம் வந்தார். பிற்பகல் 12:20 மணிக்கு தனி விமானம் மூலம் டெல்லியிலிருந்து புறப்பட்ட பிரதமர் மதியம் 3 மணி அளவில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார். பின்னர் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக மாலை 4:15 மணியளவில் புதுச்சேரி விமான நிலையத்தை வந்தடைந்தார். லாஸ்பேட்டை, கிழக்கு கடற்கரை, சிவாஜி சாலை, முத்தியால்பேட்டை, மணிக்குண்டு வழியாக அஜந்தா சிக்னல் வந்த நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து சாலை வலம் மேற்கொண்டார். அஜந்தா சிக்னல் சந்திப்பிலிருந்து சாலை வளத்தில் பங்கேற்ற பிரதமர் அண்ணா சாலை வழியாக காமராஜர் சாலை, அண்ணா சாலை சந்திப்பு வரை சுமார் 1.5 கிலோமீட்டருக்கும் இருபுறமும் நிற்கும் பாஜக தொண்டர்கள், கூட்டணி கட்சியினர் மற்றும் பொதுமக்களிடம் கையசைத்து ஆதரவு கேட்டார். பிரதமர் மோடியின் சாலை வளத்தில் சுமார் 30,000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். பிரதமர் வருகை காரணமாக புதுச்சேரி மாநிலத்தில் பிரதமர் வரும் வழித்தடங்களில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டது. 2,000க்கும் மேற்பட்ட காவலர்கள் மற்றும் துணை ராணுவ படையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் ஏற்கனவே ட்ரோன்கள் பறப்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் நகரின் உயர்ந்த கட்டிடங்களில் இருந்து கண்காணிப்பும் தீவிரப்படுத்தப்பட்டது. பிரதமர் வருகை காரணமாக லாஸ்பேட்டை, கிழக்கு கடற்கரை சாலை, காந்தி சாலை, அண்ணா சாலை உள்ளிட்ட பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டது. திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளராக போட்டியிடும் சாய்ஜி சரவணகுமார் இன்று மதகடிப்பட்டு பாளையம், திருபுவனை பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூனியன் திருபுவனை சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளர் முன்னாள் அமைச்சர் A.K. சாய்ஜி சரவணகுமார் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து இன்று திருபுவனை மற்றும் அதனை சார்ந்த தொகுதிகளில் அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று மதகடிப்பட்டு பாளையம், திருபுவனை பாளையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றிக் கழகம் சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். 100% வாக்குப்பதிவு வலியுறுத்தி ஸ்ரீ சாய் மகளிர் கம்யூனிட்டி கல்லூரி மற்றும் குட் ஷெப்பர்ட் உயர்நிலைப் பள்ளி இணைந்து விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். ஸ்ரீ சாய் மகளிர் கம்யூனிட்டி கல்லூரி மற்றும் குட் ஷெப்பர்ட் உயர்நிலைப் பள்ளி இணைந்து 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சூர்யா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் ஒருங்கிணைப்பாளர் ரஞ்சித் குமார் கருணாநிதி, சேந்தனத்தம் குட் ஷெப்பர்ட் உயர்நிலைப் பள்ளியின் தாளாளர் ஜெயமரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு பேரணியை துவக்கி வைத்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஸ்ரீ சாய் மகளிர் கம்யூனிட்டி கல்லூரியின் நிறுவனர் சுசாந்திகா செய்திருந்தார். 10 கண்ணு சந்திப்பில் இருந்து துவங்கிய பேரணி தொண்டமானத்தம், ராமநாதபுரம் வழியாக சென்று மீண்டும் 10 கண்ணு சந்திப்பு வந்து நிறைவடைந்தது. பேரணியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்கு விற்பனைக்கல்ல, தவறாமல் வாக்களிக்க வேண்டும், வாக்களிப்பது நமது உரிமை உள்ளிட்ட பல்வேறு கோஷங்களை எழுப்பியவாறு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாற்றத்தை விதைப்போம், வாக்களிப்போம், வாக்களிப்போம், மறக்காமல் வாக்களிப்போம், 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 மறக்காமல் வாக்களிப்போம், தேர்ந்தெடுப்போம், 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 நேர்மையான வேட்பாளரை தேர்ந்தெடுப்போம், தேர்ந்தெடுப்போம். Everybody are holding the water bottle in your hand. Say thank you, ma'am. பயிர் சாகுபடி செய்யும் விவசாய பணியாளர்களிடம் நலம் விசாரித்து கைச்சின்னத்தில் வாக்கு சேகரித்தார் காங்கிரஸ் வேட்பாளர் TPR செல்வம்.
நடைபெறவுள்ள புதுச்சேரி மாநில சட்டமன்ற தேர்தலில் தேசிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பாக மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் டிபிஆர் செல்வம் தொகுதியில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் வீடு வீடாக சென்று கை சின்னத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். இதில் மண்ணாடிப்பட்டு தொகுதியைச் சேர்ந்த சோம்பட்டு கிராமத்தில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பாமர மக்களின் வீடுகளில் அமர்ந்து கூழ் குடித்து நலம் விசாரித்து வாக்கு சேகரித்தார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள விவசாய நிலங்களில் மணிலா பயிர் அறுவடை செய்து கொண்டிருந்த விவசாய பெண்ணிடம் அவர்களின் குறைகளை கேட்டறிந்து எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் கை சின்னத்தில் வாக்களிக்க தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதியில் தான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தபொழுது நிலத்தடி நீர் மட்டத்தை உயர்த்திட 2 இடங்களில் படுகை அணைகளுடன் கூடிய மேம்பாலங்களும் செட்டிப்பட்டி கிராமத்தில் படுகை அணியும் அமைத்து தந்துள்ளேன். இத்தொகுதியில் உள்ள பள்ளிகளுக்கு புதிய கட்டிடங்கள் அமைத்து தந்து பள்ளிகளின் தரத்தினை மேம்படுத்தியதாகவும் பல ஊர்களில் புதிய சாலைகள் அமைத்து தரப்பட்டதாகவும் அதன்பின் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றவர்கள் இந்த தொகுதியில் முக்கிய வளர்ச்சி திட்ட பணிகள் எதுவும் செய்யப்படவில்லை எனவும் தான் மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக பொறுப்பேற்றால் இத்தொகுதியில் புதிய மேம்பாட்டு திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவேன் என கூறினார். மேலும் நிகழ்ச்சியில் தேசிய மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை சேர்ந்த திமுக, காங்கிரஸ் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் இப்பகுதியில் உள்ள அனைத்து பொதுமக்களிடம் கை சின்னத்தில் வாக்களிக்குமாறு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி. மதகடிப்பட்டு ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் வாக்காளர் கல்வி மையமும் புதுச்சேரி அரசின் தேர்தல் துறையும் புதுச்சேரி ரோட்டரி க்ளோயிங் ஸ்டார் சங்கமும் இணைந்து கல்லூரி வளாகத்தில் தேர்தல் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தினர். இந்நிகழ்வில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் தக்ஷஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தர் தனசேகரன், ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலாளர் நாராயணசாமி, பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம் மற்றும் கல்லூரியின் இயக்குநர் மற்றும் முதல்வர் வெங்கடாச்சலபதி, தேர்வு கட்டுப்பாட்டாளர் ஜெயக்குமார், அகாடமி டீன்கள் அன்புமலர், டாக்டர் அறிவழகர், ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் டாக்டர் வேல்முருகன் ஆகியோர் சிறப்பித்தனர். கல்லூரியின் வேலைவாய்ப்புத்துறை டீன் முனைவர் கைலாசம் அனைவரையும் வரவேற்றார். புதுவை தேர்தல் துறையின் ஸ்வீப் அமைப்பின் மாநில அதிகாரி முனைவர் கோவிந்தசாமி நோக்க உரையாற்றினார். அதில் புதுவை அரசு தேர்தல் துறை ஸ்வீப் அமைப்பின் மூலம் மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஏற்படுத்தி வரும் தேர்தல் பற்றிய விழிப்புணர்வுகளை விரிவாக விளக்கினர். நெறிமுறைகளின் கூடிய வாக்குப்பதிவு, 100% வாக்குப்பதிவு, புதிய வாக்காளர் வாக்களிப்பதின் அவசியம் குறித்து விரிவாக விளக்கினர். ஒரு ஓட்டே ஒரு அரசை உருவாக்கும் சக்தி உடையது என வலியுறுத்தி இளைஞர்கள் அறிவார்ந்த வாக்காளர்களாக உருவாக்க வேண்டும் என்பதே போலி செய்திகள் மற்றும் தவறான தகவல்களை உணர்ந்து செயல்பட வேண்டிய அவசியத்தையும் எடுத்துரைத்தனர். தேர்தல் துறை அதிகாரிகள் சதீஷ்குமார் மற்றும் பிரபாகரன் ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். புதுவை ரோட்டரி சங்க க்ளோயிங் ஸ்டார்ஸ் அமைப்பின் தலைவர் ராம்குமார் பேசுகையில், சமூக விழிப்புணர்வு வலுவான அரசாங்கம் அமைய அடிப்படையானது. அதற்காக இளைஞர்கள் ஒற்றுமையுடன் பாடுபட வேண்டும் என்று கூறினார். இந்நிகழ்ச்சியில் துணைத் தலைவர் டாக்டர் ஹேமா ராணி, துணை செயலாளர் டாக்டர் ராஜேஸ்வரி, சமூக திட்ட அமைப்பின் நிர்வாகி தேவநாதன் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். 700க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றிணைந்து மாபெரும் மனித சங்கிலி அமைத்து 100% வாக்குப்பதிவு, ஒவ்வொரு ஓட்டும் முக்கியம், ஓட் ஃபார் நேஷன் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு வாசகங்களை உருவாக்கினர். நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக முதல் முறை வாக்காளர்கள் அனைவரும் உறுதிமொழி ஏற்று பொறுப்பான வாக்காளர்களாக இருப்பதற்கான தங்களது உறுதி கையெழுத்திட்டு பதிவு செய்தனர். மேலும் மாணவர்கள் வண்ணமயமான கோலங்கள் மூலம் தேர்தல் விழிப்புணர்வு கருத்துக்களை காட்சிப்படுத்தி ஜனநாயகத்தின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். காரைக்கால் தெற்கு தொகுதியில் பாஜக வெற்றிக்கு அறிகுறியாக மாதிரி வாக்குப்பதிவில் திமுகவை விட 13 வாக்குகள் அதிகம் பெற்றது பாஜக. நடைபெறவுள்ள புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை ஒட்டி காரைக்கால் மாவட்டத்தின் 5 தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக காரைக்கால் தெற்கு பகுதியில் பாஜக சார்பில் அருள்முருகனும் திமுக சார்பில் நாஜிம் ஆகியோர் களம் காணுகின்றனர். இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற மாதிரி வாக்குப்பதிவில் திமுக வேட்பாளர் நாஜிமை விட பாஜக வேட்பாளர் அருள்முருகன் 13 வாக்குகள் அதிகம் பெற்றிருப்பது வெற்றிக்கான அறிகுறி என கருதி பாஜகவினர் மற்றும் பாஜக ஆதரவாளர்கள் சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வருகின்றனர். தொடர்ந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வரும் பாஜக வேட்பாளர் அருள்முருகனுக்கு தொகுதி மக்கள் அமோக வரவேற்பு அளித்து வருவதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி சமூக வலைதளங்களில் தமது மகிழ்ச்சியை பகிர்ந்து வருகின்றனர். புதுச்சேரி நெல்லித்தோப்பு புனித வெள்ளி சிறப்பு நிகழ்வு. லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு பிரார்த்தனை. புதுச்சேரி நெல்லித்தோப்பில் அமைந்துள்ள புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் புனித வெள்ளியை முன்னிட்டு சிறப்பு பிரார்த்தனை நடைபெற்றது. இந்த நிகழ்வில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் கலந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை நினைவு கூர்ந்து மன்றாடினார். புனித வெள்ளி என்பது கிறிஸ்தவர்கள் மத்தியில் மிகவும் முக்கியமான நாளாகும். இந்த நாளில் தேவாலயங்களில் சிறப்பு திருப்பலி, சிலுவை பாதை வழிபாடு போன்றவை நடைபெறும். ஆலயத்தில் நடைபெற்ற இந்த பிரார்த்தனையில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு அமைதியாக தியானித்து வழிபாடு செய்தனர். ஜோ சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் மக்களின் நலனுக்கும் சமாதானத்திற்கும் பிரார்த்தனை செய்ததுடன் பொதுமக்களுடன் கலந்துரையாடினார்.
காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களுக்கு மக்கள் உற்சாக ஆதரவு அளித்து சரித்திர சாதனையில் வெற்றி பெற செய்வோம் என்ற முழக்கத்துடன் வரவேற்றனர். அப்பகுதியில் வீடு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் மக்களிடம் கேட்டுக்கொண்டார். அதற்கு பதிலளித்த பொதுமக்கள் அவருக்கு பெரும் ஆதரவு தெரிவித்ததுடன் அவரது வெற்றி புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தும் என்ற நம்பிக்கையையும் வெளிப்படுத்தினர். மேலும் இந்த வெற்றி வெறும் அரசியல் சாதனை அல்ல, அது மக்கள் எதிர்பார்ப்புகளின் வெளிப்பாடாகும் எனவும் நீண்ட காலமாக மாற்றத்தை காத்திருந்த மக்களுக்கு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்கள் புதிய நம்பிக்கையின் சின்னமாக உருவெடுத்துள்ளார் எனவும் அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர். அவரது தலைமையில் புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி, வேலைவாய்ப்பு, கல்வி, சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் புதிய உயரங்களை எட்டும் என்ற நம்பிக்கை அதிகரித்துள்ளது என்றும் அவர்கள் கூறினர். திருபுவனை தொகுதி சன்னியாசிக்குப்பம் பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தல் வருகின்ற ஏப்ரல் 9 நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சியினர் புதுச்சேரி முழுவதும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் திமுக வேட்பாளர் அங்காளன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக துண்டு பிரசுரங்களை வழங்கி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த நிலையில் இன்று சன்னியாசிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் பல்வேறு இடங்களில் வேட்பாளர் அங்காளனுக்கு பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் பொன்னாடை போர்த்தியும் தங்களது ஆதரவினை தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சியினர், பொதுமக்கள், இளைஞர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மங்களம் தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக வேட்பாளர் ரங்கன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி அரியூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரியில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் மங்களம் தொகுதியில் திமுக வேட்பாளர் ரங்கன் தொகுதி முழுவதும் சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியில் வேட்பாளர் ரங்கன் தனது ஆதரவாளர்களுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்தார். அதன் ஒரு பகுதியாக மங்களம் தொகுதிக்குட்பட்ட அரியூர் பகுதியில் வேட்பாளர் ரங்கன் தனது ஆதரவாளர்களுடன் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்குகளை சேகரித்தார். இதில் கூட்டணி கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். மேலும் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் ஆளுயர மாலை அணிவித்தும் மலர் தூவியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மங்களம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழகம் வேட்பாளராக போட்டியிடும் கே சத்யா, மாணிக்க வாசகன் நேற்று அரியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதியில் தமிழக வெற்றி கழக வேட்பாளராக கே சத்யா, மாணிக்க வாசகன் விசில் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதனைத் தொடர்ந்து நேற்று மங்களம் சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த அனைத்து நிலை நிர்வாகிகளுடன் சென்று அரியூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று தமிழக வெற்றி கழக சின்னமான விசில் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது பல்வேறு இடங்களில் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் மாலை அணிவித்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதில் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், பொதுமக்கள், இளைஞர்கள் என திரளானோர் கலந்து கொண்டு வீடு வீடாக சென்று வாக்குகளை சேகரித்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சித்திரவாகினிபேட், SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் NR வேட்பாளர் ரவிக்குமார் ஜகு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் NR காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய NR காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட உத்தரவாகினிபேட், SS நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதியில் ஜகு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி NR காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் பொழுது பல்வேறு இடங்களில் ரவிக்குமாருக்கு ஆதரவாளர்கள் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் வரவேற்பு அளித்தனர். NR காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் பிரதமர் மோடி ரோட் ஷோ, ஆயிரக்கணக்கான தொண்டர்கள், மக்கள் உற்சாக வரவேற்பு. நெருங்கும் தேர்தல், வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட வேட்பாளர்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.